ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராமேஸ்வரத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தத்துக்கு வந்து காலைல வந்திருக்குங்க. இங்கேயே நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டாக இந்த அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கேருந்து நாளிக்கிணறு போகிற மாதிரி இருந்தால் 22 நாளிக்கிணறுலேயே போய் நல்ல தண்ணியில் மேலே துளிப்பாங்க. அதில் வந்து போயினதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகணுங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணியில் வந்து அவ்வளோ அலையெல்லாம் இருக்காமல் ஒரு சாஃப்டான ஒரு பீச்சாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட் எங்கேன்னா காமிச்சு தரேன். அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு கவரில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸு, மொபைலு, பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து போய் நாளிக்கிணறுலாம் குளித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லாக்கர் எடுத்துருங்க, அங்கே கொண்டு போய் இதெல்லாம் வச்சுக்குவோம். வச்சதுக்கப்புறம் இங்கே குளிச்சுட்டு டேரெக்டாக நாளிக்கிணறுலாம் போயிட்டு ரிட்டன் வந்து மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகைன் நம்ம மறுபடியும் இது அதே லாக்கரில் வச்சுட்டு நம்ம அங்கேருந்து போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம்லாம் கொடுக்குறோம்னா சைட்லேயே வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வாங்கி நிறைய பேர்த்துக்கு கொடுத்தீங்கனாலுமே ஃப்ரீ ஃபுட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் அவங்கக்கிட்டே நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க எகைன் எடுத்து அதை அப்படியே சேல் பண்ணிடுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த ஹோமமெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி திதியெல்லாம் கொடுக்குறதுலாம் இந்த பிளேஸில் தான் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து பெஸ்ட்டான லோக்கல்ஸ் எங்கே இருக்குன்னா ஷாப்பு தான். லாக்கரை விட சின்ன சின்ன கடைகள் இருக்குங்க. தப சர்ப்பணம் இது பார்த்திங்கன்னா 100 ரூபாய். இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரைஸ் இங்கே இருக்குது, நவகிரக சாந்தி, சர்ப்ப சாந்தி, அஸ்தி பூஜை, இந்த மாதிரி ப்ரைஸஸ் எல்லாம் இருக்குது. இதோட எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா கொடுத்துறாதீங்க. நாங்கள் முடிச்சுட்டு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க மக்களே. இதுதான் வந்து அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தம் அப்படின்னா கடல் தாங்க. ஃபஸ்ட்டாக இங்கே தான் வந்து முங்குனி 3 தடவை முங்குனிங்கன்னா உங்களோட பாவம்லாம் போகும்னு சொல்லுவாங்க. மொட்டை அடிக்கிறதுனா இங்கே வந்து மொட்டை அடிக்கிற இடம். ஒரு சிலர் ஃபஸ்ட் டைம் இங்கே ராமேஸ்வரம் வந்து 3 தடவை மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து காசி போயிட்டு எகைன் அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே சாமிக்கு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் ராமேஸ்வரம் போயிட்டு அங்கேருந்து இங்கே ரிட்டன் வந்து தான் இது பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா லாக்கரில் கொண்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வைக்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் எங்கே போயிருந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கெல்லாம் அகத்திக்கீரை கொடுக்கலாம், நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் போன டைம் இங்கே தான் வந்திருந்தேன். இங்கே கொடுத்துட்டு லாக்கரில் நம்ம வச்சுட்டு நேராக குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் இங்கேருந்து இதே வழியாக இது கிணத்துக்கு போகலாம். நாளிக்கிணறுலாம் குளிச்சுட்டு மறுபடியும் இதே பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் ட்ரெஸ் எடுத்து உள்ளே வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எகைன் மறுபடியுமே கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போவேன். போகிற வழியில் உங்களுக்கு ஃபுட்டு, அன்னதானம் எல்லாமே கிடைக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிளேஸ் ராமேஸ்வரத்தில். பிடிச்ச நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.